வணக்கம் மக்களே! ஊட்டி மலை ரயில்ல டிக்கெட் புக் பண்ணாமலே நம்ம டிராவல் பண்ண முடியும். எப்படின்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஊட்டி மலை ரயில்ல பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்குங்க. ஆனா நம்ம எப்படி டிக்கெட் புக் பண்றது? டிக்கெட் புக் பண்ணா டிக்கெட் நமக்கு கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிற டவுட்லயே நெறைய பேர் இந்த அழகான ரயில் பயணத்த மிஸ் பண்ணியிருப்பீங்க. கவலையே படாதீங்க. உங்களோட ஆசைய நிறைவேத்த இன்னொரு சூப்பரான வழி இருக்குங்க. அத பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஊட்டி மலை ரயில்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அப்படின்னு 3 ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டையும் ஆட் பண்ணுவாங்க. அதுதாங்க அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட். இதில நாம டிக்கெட் புக் பண்ணாமலே நம்ம நேரடியா மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிக்கெட் எடுத்துட்டு டிராவல் பண்ணலாங்க. ஆனா, அதுக்கு நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 3 டூ 4 மணி நேரம் முன்னாடி வந்து, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கியூல வெயிட் பண்ணணுங்க. வாங்க நம்மளும் போய் வெயிட் பண்ணுவோம். நாம தாங்க லாஸ்ட்டா நிக்கிறோம். அண்ட் ஃபைனலி நாம டிராவல் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உலகின் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான ஊட்டி மலை ரயில் வந்துருச்சுங்க. இந்த ரயில்ல டிராவல் பண்றது எவ்வளோ சந்தோஷமோ, அதே மாதிரி இந்த ரயில நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கறதும் அப்படி ஒரு சந்தோஷங்க. இந்த ரயில் மேட்டுப்பாளையம்ல இருந்து காலையில 7:10க்கு கிளம்பி 11:55க்கு உதகமண்டலம் அதாவது ஊட்டி போய் ரீச் ஆயிடுதுங்க. ஒரு 5 மணி நேரம் நம்ம லைஃப்ல மறக்க முடியாத சூப்பரான பயண அனுபவத்த இந்த ரயில் பயணம் குடுக்கும் மக்களே. நான் ஆல்ரெடி இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருக்கேன். அத பத்தி வீடியோ நம்ம சேனல்லயும், பேஜ்லயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ 2வது தடவையா இந்த ஊட்டி மலை ரயில்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இந்த ட்ரெயின்ல போறதுக்கு டிக்கெட் கிடைச்சதா? இந்த அழகான பயண அனுபவம் நமக்கு கிடைச்சதா? இல்லையா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.